அடுத்த தலைமுறை பெசலேயலா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்பாங்க, எப்படி நீ இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறீங்க, இவ்வளோ வேகமா நீங்க ஏன் இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு மாத்திரம் தான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசை? ஏன் நீங்க பொறுமையா இருக்க கூடாதா? நான் சொல்லட்டுமா, அக்னியால் தொடப்பட்ட ஒருவரும் பொறுமையா இருக்க முடியாது. கல்வாரி சிலுவையின் அன்பை கண்ட யாரும் சும்மா இருக்க முடியாது. இயேசுவை பற்றி தெரிந்து கொண்ட ஒருவரும் சும்மா இருக்கவே முடியாது. என்னமோ ஒன்று பண்ணுங்க, என்னமோ ஒன்று செய்யுங்க. அந்த செஞ்சாதான் நீ ஆவிக்கு அனுபவத்தில் இருக்கன்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவார், உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், துரிதமாய் செயல்படுகிற கிருபையுள்ள நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமா, ஏரோப்ளேன் கேட்டுச்சான் ராக்கெட்டை பார்த்து. எப்படி ஏரோப்ளேன் ராக்கெட்டை பார்த்து கேட்டு சொன்னீங்க, இவ்வளோ வேகம், எப்படியா இவ்வளோ வேகமா போற? நான் பாரு மந்தமா தான் போறேன், நீ இவ்வளோ. உன்னை ராக்கெட் சொல்லிச்சுமா, பின்னால நெருப்பு வச்சா தெரியும். பின்னால பக்கத்துல பார்த்து பின்னால நெருப்பு வச்சா நீ ஃப்ளைட் மாதிரி போக மாட்ட, ராக்கெட் மாதிரி போவ. பக்கத்துல கையை பிடிச்ச உன் பின்னால கர்த்தர் இன்னைக்கு ஒரு நெருப்பு வைக்க போறாரு. நீ வேகமாய் ஓட போற, துரிதமாய் இருக்க போற, தேவனுக்கு பிரயோஜனப்பட போறீங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை